கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியின் மூலமாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்ததுக்கான காரணத்தை குறித்து வேதம் அருமையாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, எஸ்தர் மொர்தெகாயினிடத்தில் வளரும் போதும் சரி, ராஜஸ்திரியாக உயர்த்தப்படும் போதும் எல்லா காரியத்திலும் அவன் சொற்படி கேட்டு நடந்தாள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கூட வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வார்த்தையின்படி தேவனாகி கர்த்தர் நடத்துகிற பாதையில் பயணிக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் எதிர்பார்க்குற எல்லா மனுஷ தயவையும் தேவன் உண்டாக்கி கொடுக்க முடியும். 2வது காரணம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி விண்ணப்பித்து உபவாசித்து ஜெபித்ததை குறித்து வேதம் எஸ்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் பிறருக்காக எவ்வளவாக ஜெபிக்கிறோம், அளவில் நிற்கிற ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதற்காகவும் தேசம் எழுப்புதல் அடைவும் நம்முடைய கண்ணீர் எவ்வளவாக சிந்தப்படுகிறது. நம்முடைய சுயலாபத்திற்காகவும் சுய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கிறோமே தவிர தேவன் எதிர்பார்க்கிற ஜெப ஆவியோடு கூட விண்ணப்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபித்த அனுபவம் நமக்கு உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க எஸ்தருடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாய் காணப்படுகிறது. எஸ்தருடைய வாழ்க்கையில் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜெபித்ததையும் வேதம் சுட்டி காண்பிக்கும். இதனால தான் அவ எங்கெல்லாம் இருந்தாலோ அங்கெல்லாம் தேவன் மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்தார். நாமும் கூட இன்னைக்கு எதிர்பார்க்குறோமே, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற ஸ்தலத்தில், ஒரு வியாபார காரியங்களில், ஒரு ஊழிய பாதையில் கூட நாம் மனுஷ தயவை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு மனுஷ தயவை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமே. நம்முடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளவும் வேத வசனத்தில் நாம் நிலைத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்ம எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவை பார்க்க முடியும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. தேவன் இப்படிப்பட்ட கிருபையில் நமக்கு அருளி செய்யும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எஸ்தருக்கு எல்லார் கண்களும் தயவு கிடைத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் தயவு கிடைப்பதற்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு நம்ம ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாச வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உமக்கு பிரியமுள்ளதாகட்டும். எல்லா சூழ்நிலைகளும் தெய்வம் பாராட்டுக்கு தயவு பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர்களை மாற்றும். இந்த நாளைக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, கிருபையினால் சமாதானம் நிரப்பி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.